ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இன்றைக்கி முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் ரெசிபி தான். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுறலாங்க. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்றைக்கி 3 முட்டை எடுத்து வச்சுருக்கீங்க, அதில் நம்ம உடச்சி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, காரத்துக்கு ஏற்ப மிளகாப்பொடி, மட்டன் மசாலா, சீரகத்தூள், இதை மட்டும் நான் நல்லா சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. மசாலா முட்டை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவு நம்ம கிண்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். சூப்பரான பொடி மாஸ் ரெடிங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.